ஒரு 8 கொஷின்ஸ் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த 8 கொஷினும் கண்டிப்பா ஒரு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா புதுசா நான் இப்ப டீக்ளட்டரிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். ஒரு பொருள் நான் வாங்கணும், இல்ல சம்திங் ரொம்ப விலை அதிகமா இருக்கு, இதை கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசிலேஷன் இருக்குன்னா கண்டிப்பா அந்த இடத்துல இந்த கேள்விகளை நான் என்னன்னு கேட்டு பார்ப்பேன். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இட் கேன் லிட்ரலி சேஞ்ச் யுவர் லைஃப். அண்ட் நம்ம சேனல்ல எக்ஸ்ட்ரா 2 வீடியோஸ் பர் மந்த் போட போறோம், நார்மலா போறதை தவிர. அது வேணும்னா நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு, ஆல்ரெடி இப்போ நம்ம இருக்க திங்ஸ்ல எவ்வளோ பணம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத கேட்டு பார்க்கறது. ஹவு மச் மணி ஐ வேஸ்ட் ஆன் திங்ஸ் ஐ டோன்ட் நீட். அதை நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணாத பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லாதது தான். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் மணி கில்ட்டுக்குள்ள போற மாதிரியான கொஷினா இருக்கு. பட் இது வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா பொருட்களும் நம்மளே வந்து வாங்கினது கிடையாது. என்னோட டீக்ளட்டரிங் ஜேர்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி தேவையில்லாம மணி செலவு பண்ணது, நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைம்ல. பட் மற்ற சில்வர் ஜாமான்கள், கிச்சன் ஜாமான்கள்லாம் எங்க அம்மா கிட்ட இருந்தே எனக்கு வந்தது. அதை பத்தியும் ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுவும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். பட் நம்ம இந்த ஒரு மணி கில்ட் ஃபர்ஸ்ட் வந்தா திரும்பவும் அந்த தப்பை நம்ம கண்டிப்பா பண்ணவே மாட்டோம். தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் குட் டு இந்த கில்ட் அப்படிங்கறதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது, நம்ம வீடை கிளீன் பண்றதுக்கு, டைடி அப் பண்றதுக்கு, ஆர்கனைஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளையும் நம்ம தான் டேக் கேர் பண்ணி ஆகணும். நம்ம தான் வந்து அதுக்கு வந்து டைம் ஒதுக்கி நம்மளோட அந்த டைம்ல நம்ம வேற விஷயம் கூட பண்ணலாம். நம்ம வந்து ஏர்ன் பண்றதுக்கு பண்ணலாம், இல்லை நம்ம புக்கு படிக்கிறதுக்கு, நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். பட் அந்த டைம்ல நம்ம கிளீன் பண்றோம், ஆர்கனைஸ் பண்றோம், டைடி அப் பண்றோம், எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி வாங்கின பொருட்களுக்காக அந்த டயத்தை நம்ம செலவு பண்றோம். இன்க்ளூடிங் அவர் ஹவுஸ். நம்ம கட்டுற வீடுமே அதுல ஒரு பொருளா தான் நான் கன்சிடர் பண்றேன். வீடை பார்த்தின இம்பார்ட்டண்ட்டான திங்ஸும் கடைசி 2 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுதான் என்னோட ஹோல் லைஃபை சேஞ்ச் பண்ணுச்சு. நான் அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி அதை கிளீன் பண்றதுக்கு அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இஸ் திஸ் நெசசரி அப்படிங்கிறது. அண்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோர் அப்படின்னு நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் தரேன், விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அதுல ரீசெண்டான அடிஷனா ஹோல் ஹவுஸ் டீக்ளட்டரிங் செக்லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் டீக்ளட்டர் பண்ண எல்லா பொருட்களும், நியர்லி 100+ திங்ஸ் அதில் இருக்கு. இட்ஸ் 8 பேஜஸ் கைடு. அதை வந்து செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். விருப்பப்பட்டா வாங்குங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் இது வரைக்கும் வாங்கியிருந்தீங்கன்னா கொடுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது, நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த எல்லா திங்ஸையும் டேக் கேர் பண்ணிப்பா. ஐ திங்க் இது நான் ரொம்ப உணர்ற விஷயம். என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, என் அம்மா இறந்து 20 வருஷம் ஆச்சு. என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க வந்து அவ்வளோ திங்ஸ், கிச்சன் திங்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சிருந்தாங்க, லாட் ஃபுல்லா. அதே மாதிரி என்னோட பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறம் 2 பீரோ ஃபுல்லா சாரீஸ் இருந்தது, ஃபுல் சாரீஸ். அப்போ வந்து எங்க பாட்டி இறந்து போகும்போது நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். என் அக்கா வந்து சாரி கட்டுற பர்சன் கிடையாது, நானும் கிடையாது. அதெல்லாம் என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. அதே மாதிரிதான் இந்த திங்ஸும். ஸோ வந்து அதே மாதிரி அந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன தேவையோ, ஏன்னா நம்ம வந்து எனக்கு இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக தான் போறோம். ஸோ தேவையில்லாம பொருட்களை வாங்கி குமிக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, நம்ம ஏன் திரும்ப திரும்ப பொருட்களை வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். வாஸ் இட் பிகாஸ் ஆஃப் அதாவது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டுங்கிறது, நான் ட்ரெஸ் வாங்கினதுக்கு அதான் காரணம். நான் வந்து காலேஜ் படிக்கும் போது எனக்கு வந்து பர்டிகுலரா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும், அதே தான் நான் திரும்ப திரும்ப போட்டுப்பேன். ஸோ தட் நான் வேலைக்கு சேர்ந்தோன்னே எவ்ரி மந்த் நான் ட்ரெஸ் வாங்கினேன். அதுதான் ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். ஸோ அந்த மாதிரினால வாங்குறோமா, இல்லை வந்து ஒரு சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்குறோமா, இல்லை அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாங்குறோமா, இல்லை நிஜமாவே நம்ம தேவைக்காக வாங்குறோமா, இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு தேவை, நம்ம ஒரு இடத்த அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி வாங்குறது வேற.
பட் அடுத்தவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்குறதுனால நம்ம நிறைய பணம் வேஸ்ட் பண்ணுறோம், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பொருளை நான் வாங்கலைன்னா அந்த பணத்தை நான் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அது வந்து நீங்கள் நகை வாங்குறதுக்காக தான் யூஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒரு 100 ரூபாய் இல்லை ஒரு 200 ரூபான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு புக்கு வாங்கலாம். அந்த புக்கு வந்து உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணலாம். அப்படி என்ன மாற்றின ஒரு புக் தான் லைஃப் சேஞ்சிங் மேஜிக் ஆஃப் டைடிங் அப். இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் நான் டீக்ளட்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தேன். என் லைஃப் டோட்டலாக மாறினுச்சு. ஸோ ஒரு புக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். புக்கு படிக்கிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு அதோட அருமைகள் தெரியறதே கிடையாது. ஒரு கைடு மாதிரி ஒரு இது கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ ஒர்க் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நிறைய பேருக்கு புரியறதும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு கூட அந்த பணத்தை செலவு பண்ணலாம். நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணலாம் பொருட்களுக்கு பதிலாக. அடுத்தது, வாட் கேன் ஐ டூ இஃப் ஐ டோன்ட் ஹாவ் ஆல் திஸ் திங்ஸ் டு டேக் கேர் ஆஃப். இதுதான் இந்த பொருட்கள் எல்லாம் இல்லாமல் கம்மியாக மினிமலாக இருக்குது, நிறைய தேவையில்லாத பொருட்கள்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வேணுங்கிற பொருட்கள் மட்டும் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு டைடியப் பண்ணுறது ஈஸியாகிடும். வேலைகள் நிறைய குறைஞ்சிரும். நம்ம மீல் பிளான் பண்ணி குக் பண்ணும்போது குயிக்காக குக் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஏதாவது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாமா, நம்மளுக்கு பிடிச்ச எதாவது பண்ணலாமா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணலாமா. நீங்கள் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியை பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வெளியில் போகிறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா இட்ஸ் பர்சனல் டு எவ்ரி ஒன். இந்த டைம் நான் க்ளீன் பண்ணலை, வீட்டு வேலைகள் பார்க்கல அப்படின்னா அந்த டயத்தை நான் என்னவா யூஸ் பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா எனக்கு டைம் இருந்தால் என்ன நான் எப்படி வளர்த்துப்பேன் அப்படிங்கிறத கேட்டு பாருங்க. அடுத்தது, வாட் இஃப் ஐ டோன்ட் பை ஆர் கீப் திங்ஸ் டு அதர்ஸ். இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா பெரிய விஷயமான வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், நம்ம போடுற ஒரு நகையாக கூட இருக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் அடுத்தவங்களுக்கு வேணும், அடுத்தவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறோம். அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு கோட் கூட இருக்கு. நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. வீடு டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்காக பண்ணணும். அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்து சூப்பராக இருக்குன்னு நம்மளை பாராட்டணும். ஆக்சுவலாக ட்ரூத் என்னன்னா, யாருமே மனசால நம்மளை பாராட்டவே மாட்டாங்க. அது வந்து உண்மை. ஸோ வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோம், நம்ம எப்படி லைஃப் வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். அடுத்தது, இப்போ நான் வந்து டீக்ளட்டர் பண்ணால் இப்போ இருக்கிறத விட ஒரு ஸ்மாலர் ஸ்பேஸுக்கு நான் வந்து போக முடியுமா இப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, நிறையா மினிமலிஸ்ட் அண்ட் டீக்ளட்டரிங் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் அவங்க வீட்டை டவுன் சைஸ் பண்ணுறாங்க. ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட், ஏன்னா டைனி அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்லலாம் இருக்காங்க. அது பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்கள், நம்மளுக்கு செலவுகள் நிறையா கம்மியாகும், மெயின்டெனன்ஸ் செலவு குறையும், நம்ம கட்டுறதுக்கான செலவு குறையும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் பொருட்களை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் ஷெல்ஃபு வீடு கட்டுறோம். வாடகைக்கு பார்க்குறதா இருந்தால் கூட அப்படி தான் பார்க்குறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.